ஹாய் நண்பா நம்பி எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கிங். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு சேகர் கம்லா வந்துட்டு இயக்கத்தில் வந்துட்டு நம்ம தனுஷ் நடிக்கிற படம் தான் வந்துட்டு குபேரர். ஸோ அந்த குபேரர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சு. ஸோ அந்த குபேரர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அந்த இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போகிறேன். ஸோ அதை பற்றி நான் இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் அலசினேன். ஸோ அதை பற்றி நான் அலசி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் பேசுகிறேன். அண்ட் அதை பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு போங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியலைன்னா வந்துட்டு கண்டிப்பாக இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேயா? ஸோ எனக்கு வந்துட்டு பர்டிகுலராக அந்த விஷயத்தை பற்றி தெரியாது, பட் நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ யாராவது என்னடா இவன் தெரியாத விஷயத்தை இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் தெரிஞ்சது மாதிரி சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு குபேரர். ஸோ அந்த ஆமா இல்லை குபேரர் தானே. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பேர் என்னன்னா வந்துட்டு குபேரா. ஸோ இந்த குபேரா அப்படிங்கிற இந்த படத்தோட இந்த பேர் இருக்குல்ல, ஸோ அந்த பேர்ல இருந்து நான் ஒரு கதை சொல்லிட்டு வரேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் ஸ்டோரி சொல்லட்டுமா? என்ன அப்படின்னா வந்துட்டு குபேரர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு நம்ம செல்வ செழிப்போட கடவுள்களுக்கே வந்துட்டு அந்த செல்வங்களை வந்துட்டு கடன் கொடுக்கறது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு வெல் செட்டில்டான ஒருத்தராக இருந்தவர் தான் வந்துட்டு குபேரர். ஸோ அவர் வந்துட்டு ஒரு காலத்துல ஒரு திருடனா இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னா வந்துட்டு அது உங்களுக்கு ஹிந்துஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை தவிர்த்து பொது அறிவு வளர்த்துக்கு நினைக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு, எனக்கு அது பர்டிகுலர் தெரியாது, தப்பா இருக்காங்க. அண்ட் எனக்கு இப்போ தெரியும். ஸோ அதை பத்தி பார்க்கும்போது அவர் முன்னாடி ஒரு ஜென்மத்துல வந்துட்டு அவர் ஒரு திருடர். அப்ப திருடனா இருந்த டைம்ல வந்துட்டு இவர் செல்வ செழிப்பு வரதுக்கு முன்னாடி ஒரு திருடரா இருந்தார். அப்ப அவரோட பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு கொன்னிதி. ஸோ இந்த கொன்னிதி அப்படிங்கிற பேர் இருக்கும் வந்துட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இவர் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டத்துல இருந்ததுனால பாக்குற பொருள் எல்லாம் திருடி அப்படியே வந்துட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா சிவனோட அந்த கோவில் இருக்குல்ல, ஸோ அந்த கோவில்ல வந்துட்டு நிறைய செல்வங்கள் வைடூரியம் ஸோ இதெல்லாம் இருக்கிறத பார்த்து அங்க போய் திருட போயிருக்கு. அப்ப அங்க போய் திருட போகும்போது வந்துட்டு லைக் உடனே வந்துட்டு காத்து அடிச்சு நிறைய அந்த விளக்குகள் எல்லாமே வந்துட்டு அணைஞ்சு போயிடுச்சு. சரி, அப்புறம் வந்துட்டு இவரு இந்த குச்சியெல்லாம் வச்சு அப்படி மேல அந்த தீ வச்சு பத்த வைக்கிறாரு. ஆனா வந்துட்டு காத்து அடிச்சு அதை அணைஞ்சுக்கிட்டே இருக்குது. கடைசியில் ஒரு டைம்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு தன்னோட சட்டையை கலட்டி தன்னோட உடையை கலட்டி எரிக்கிறாரு. எரிக்கும் போது சிவன் அவர் அதை பார்த்து மனமுகர்ந்து அதை வந்துட்டு ஓகே இப்படி இருக்கானே, ஸோ இந்த ஜென்மத்தை இவன் இப்படி ஆயிட்டான், அடுத்த ஜென்மத்தில் வந்து இவனை வந்துட்டு கண்டிப்பா கடவுளுக்கே வந்துட்டு கடன் கொடுக்குற அளவுக்கு இவன் ஒரு செல்வந்தனா படைக்கிறேன் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்து அடுத்த ஜென்மத்துல வந்துட்டு அவர் குபேரர் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு செல்வ செழிப்போட இருக்கிறாரு. அப்போ இதுல என்ன கதை இந்த குபேரா படத்துல வந்துட்டு கனெக்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு இந்த திருடனா இருக்கிற ஒரு கேரக்டர் இருக்குல்ல கொன்னிதி அப்படிங்கிற வந்து அந்த குபேரர் வந்துட்டு முன்னாடி ஜென்மத்துல திருடரா இருக்கிற ஒரு கதை இருக்குல்ல, ஸோ இந்த கதை தான் வந்துட்டு நம்ம தனுஷோட படத்துல வரும்னு நான் நினைக்கிறேன். தெரியுது, நீ மூடு. எப்படி சொல்ற, அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் கண்டிப்பா அதான் வரும் நான் நினைக்கிறேன். பட் ஆனா டிஃப்ரெண்ட் ஆஃப் ஷோன்ஸ்ல வந்துட்டு காமிக்கலாம். லைக் சிவன் பார்வதி அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல பாத்தீங்கன்னா தெரியும், சிவன் பார்வதி அவங்கள வந்துட்டு அவங்கள லுக்கும் தெரியுது. நடுவில் நம்ம குபேரர் நிக்கிறாரு. ஆனா குபேரர் வந்துட்டு எப்படி நிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா அந்த திருடனா இருக்கிற ஜென்மம் இருக்குல்ல, ஸோ திருடனா இருக்கிற ஜென்மத்துல வந்து இருக்கிற மாதிரி அந்த கெட்டப்போடு இருக்கிறாரு. ஸோ அவர் அந்த குபேரர் அப்படிங்கிற பேருக்கும் இந்த சிவன் பார்வதி அவங்கள காமிக்கிறதுக்கும் நடுவில் நம்ம தனுஷ் நிக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு அவரு உண்மையிலேயே ஒரு திருடனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ திருடனா இருந்து செல்வந்தனா மாறின ஒரு கேரக்டரா காமிக்கலாம். திருவிளையாடல் படத்துல வந்துட்டு அவரு ரொம்ப ஒரு மாதிரி ஏழ்மையில இருப்பாரு, ஒரு லவ்னால அதுக்கப்புறம் அவங்க பணம் வாங்கி அதுக்கப்புறம் வெல் செட்டில்டா மாறுவார் தெரியுமா. ஸோ அதே மாதிரி கொண்டு வர்ற மாதிரி இருக்கிறன்னு எனக்கு தோணுது. ஆனா இதுல ஆக்ஷன் பிளஸ் பேக்கடா தான் இருக்கும், கண்டிப்பா ஒரு கேஸ்ட் ரிலீஜியன்ஸ் ஆக்ஷன் பேக்கடா தான் இருக்கும். ஸோ குபேரன் அப்படிங்கிற ஒரு காரணத்துல வந்துட்டு கண்டிப்பா ஒரு திருடனான ஒரு கேரக்டர் இதோட காமிக்காத ஒரு வித்தியாசமான ஒரு கொண்டாட்டத்துல வந்து நம்ம தனுஷை காமிக்கவும் வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா ஓகே படம் வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஓகே தான். பட் ஆனா வந்துட்டு இந்த கதையை தான் கொஞ்சம் செப்பரேட்டிங்கா கொஞ்சம் எடுத்து அதை படட்டிங்கரையும் பார்த்து கொண்டு வந்தாலும் அது சேகர் கம்லா இருக்காருல்ல, ஸோ அவர் வந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்ட் ஷோனா வந்து ஏதாவது இன்புட்லாம் கொடுத்து அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்துட்டு பயங்கரமா கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா வந்துட்டு தனுஷ் அவரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்படி இருந்தவர் இப்படி நடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஜேர்னி இருக்கும். ஸோ அது அவரே சொல்லியிருக்காரு, என்ன கலைக்கு ஆளே கிடையாது,
கலாய்க்காத ஆளுங்களே கிடையாது. மொத்த க்ரௌடு சிரிச்சாங்க அப்போல இருந்து இப்போ வரைக்கும் கூட. அப்ப அவர் இப்படி இருந்துட்டு இப்படி வந்துட்டு ஹிந்தில, தெலுங்குல, அங்க இங்க ஹாலிவுட்ல வரைக்கும் அவரோட கால்தடத்தை பதிச்சுட்டு வந்தவரா நம்ம தனுஷ். உருவ தோற்றத்தை வச்சு என்ன கலாய்கிற மேட்ரிங் கூட நடக்குது. அப்ப இந்த ஒரு படத்தை வந்துட்டு அவர் எந்த மாதிரி அவரோட ஆக்டிங் கொடுக்க போறாரு, சேகர் கமலா அவங்களோட இயக்கத்துல வந்து நம்ம தனுஷ் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்க போறாரு. அண்ட் இந்த கதையில வந்துட்டு லைக் அவர் இந்த குபேரர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல முன்னாடி அவரோட கொன்னிதி அப்படிங்கிற ஒரு அவதாரம் இருக்கு. ஸோ அந்த கொன்னிதி அப்படிங்கிற அவதாரத்துல வந்துட்டு லைக் அவர் இருக்கிற மாதிரி திருடனா அந்த ஒரு ஏழ்மையில வந்து திருடுவாரு. ஸோ அப்ப திருடுற மாதிரி இருக்க போறாரா, இல்ல திருடுற கேரக்டர்ல வந்துட்டு லைக் ஏதாவது ஒரு கேங்ஸ்டர்ஸ் அட்வென்ச்சர்ஸ் இதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த ஒரு படத்தை வந்து காமிக்க போறாங்களா அப்படிங்கிற வந்துட்டு அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இவர் நடுவுல நிற்கும் போது லைக் ஒரு லுக் விடுறாரு பாருங்க, தெறிக்க விடுறாங்க தானே சார், தெறிக்க விடுறாரு. ஸோ என்ன தெறிக்க விடுறாரு அப்படின்னா வந்துட்டு விசில் சத்தம் தான் தெறிக்க விடுறாரு. ஃபோன்ல பார்க்கும்போது எப்படி பறக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அப்படியே. சரி ஓகே, அந்த கேரக்டர்ஸும் ஒன்று ஓகே, அந்த கெட்டப்பு அவர் நிற்கிற அந்த டோன் பார்க்குறது ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த கதை கண்ணோட்டத்தில் வந்துட்டு லைக் கொஞ்சம் ஒரு நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ்ட் சம்மந்தம் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கேஸ்ட்ல அடி வாங்குற ஒரு கேரக்டரா இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஏதாவது ஒன்று காமிக்கலாம். இன்னொன்று என்னன்னா அந்த குபேரர் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு இவர் நடுவில் நிற்கும் போது எல்லாருமே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த குபேர கதையை தான் எடுத்து வைப்பாங்க. லைக் இப்படி ஒரு கொன்னிதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸும் இருந்துச்சு. ஸோ அப்போ அதை தான் இவங்க வந்துட்டு கதையாக பேசுவாங்க, யூடியூப் சேனல்ஸும் அதான் பேசுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க அதை ஒரு டாக்கா எடுத்து இதுல கொண்டு வந்து இதுல ஒரு கதையை உள்ள மறைச்சு வச்சு கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஸோ அவனே வந்துட்டு எப்படின்னா ஒன்று காமிக்கிறான், ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு ஒன்று காமிக்கிறான், அதுக்கப்புறம் டீசர் அப்படின்னு ஒன்று காமிக்கிறான், அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி விடுறான். அப்படியே கட் பண்ணா வந்துட்டு அது காமிச்சதெல்லாம் ஏதோ மாதிரி இருக்கும், அது வேற ஒரு கதை மாதிரி இருக்கும். படத்தை பார்த்தா அது இன்னொரு கதை மாதிரி இருக்கும், பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இல்லைன்னு சொல்லல, நல்லா இருக்கும், பட் ஆனால் வேற மாதிரி ஒரு கதையா இருக்கும். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்றது வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறது நம்ம கட்டாயம் கிடையாது. ப்ரெடிக்ட் பண்றது நம்ம பண்றோம், வர்றது வந்துட்டு எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குறி வச்சா ஏற விழணும். ஸோ இந்த குபேரர் கதை இருக்குல்ல, ஸோ அதை நான் வந்துட்டு ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா யாரையும் எனக்கு தப்பா நினைச்சுக்காருங்க. எனக்கு பர்டிகுலர் அது தெரியாது. நான் சின்னதா ஓகே கொஞ்சம் சிவபுராணத்துல வந்துட்டு இருக்கிறத அப்படி இப்படின்னு யூடியூப் சேனல்ஸ் போட்டிருந்தாங்க, அதை பார்த்து ஓகே அப்படியா இந்த ஒரு கேரக்டர் இப்படி இருக்குதா, ஸோ அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க எனக்கு வந்துட்டு ஆர்வமா இருந்ததுனால கொஞ்சம் பார்த்தேன். அண்ட் இனிமேல் வந்து அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அண்ட் இப்போ இந்த ஒரு குபேரா அப்படிங்கிற இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டோன் கிடைச்சதுனால அதை பத்தி நான் பேசியிருக்கிறேன். ஸோ யாரும் தப்பா நினைக்காம. ஆரம்பத்துல நானும் தான் நம்பனாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு. உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க நம்ம வீடியோக்கு வந்து ஒரு கிரேட் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் குபேரா அப்படிங்கிற அந்த டீசர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு நீங்க பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் மோர் தென் ஆஃப் இந்த வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்ணலாம். நல்ல ஒன்று நன்றி. பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.